லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இதிலிருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்குங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ்க்கு தான். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எல்ஐசி பீமா சகி மஹிளா கெரியர் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எம்சிஏ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். எல்ஐசி பீமா ஸ்கீம் வந்து ஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் ஃபார் 3 years. இது வந்து எப்படின்னா ஸ்டைஃபன் மாதிரி தருவாங்க. ஃபஸ்ட் இயர் ஒரு ஸ்டைஃபன், செகண்ட் இயர் ஒரு ஸ்டைஃபன், தேர்ட் இயர் ஒரு ஸ்டைஃபன். இந்த ஸ்டைஃபனோட அமௌண்ட் வந்து வித்தியாசப்பட்டு இருக்கும். நான் அது பின்னாடி சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப் டு நீங்கள் 70 years ஆஃப் ஏஜ் வரலும் இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஒர்க் இல்லை, என்ன பண்ணலாம், இல்லை நம்ம ப்ரைவேட் செக்டரில் இருக்கோம், ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எபோவ் 50 எபோவ் 60 years இருந்தீங்கன்னா நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு மினிமம் ஸ்டைஃபண்டாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விதமாக இருக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 10th பாஸ் ஆயிருந்தாவே இதுக்கு வந்து போதும். ஸோ ஃபஸ்ட் இயர் கமிஷன் எக்ஸ்க்ளூடிங் போனஸ் கமிஷன் இல்லாமல் ஃபஸ்ட் இயர் கமிஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 48,000 வரும். அது இல்லாமல் ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி பேக்கேஜில் வரும். ஸ்டைஃபண்ட் பேயபிள் பர் மந்த் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து 7,000 rupees உங்களுக்கு தராங்க. செகண்ட் இயர் வந்து 6,000 rupees தராங்க. தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5,000 rupees தராங்க. ஸோ அதுக்கடுத்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்ப்போம். இப்போது ஆல்ரெடி ஏஜெண்ட்டாக இருக்கீங்க இந்த எம்சிஏ ஸ்கீமில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது நீங்கள் யாரெல்லாம் இருக்கான்னா ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை சில்ட்ரனாக இருக்கலாம், அவங்களோட சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை ஸ்டெப் சில்ட்ரனாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், பிரதர் சிஸ்டர், இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் ரிலேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஆல்ரெடி இருக்கிற ஏஜெண்ட்டாவோ இல்லை எம்ப்ளாயியோட ரிலேட்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ ரிட்டையர்டு எம்ப்ளாயி இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஒரு வேளை ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் திருப்பி எல்ஐசிக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்க, இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டான்னு இருக்கீங்க, நீங்கள் எல்ஐசியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இந்த எம்சிஏ ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஏஜ் ப்ரூஃப். உங்களோட ஏஜ் ப்ரூஃப் ஏதாவது ஒரு இப்போ வந்து ஆதாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப் சொல்கிற மாதிரி, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உண்டானதை வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அந்த இதையும் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது மினிமம் 10th முடிச்சிருக்கீங்களா, 12th இல்லை என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதோடைய சர்டிஃபிகேட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக அவங்க கேட்டதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. சிலதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, சில சின்ன ஒரு ஏஜ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஈவன்தோ அது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் மற்றதில் இருந்தாலுமே கூட அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே எல்ஐசி பீமா சகி ஸ்கீம்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே நம்மளுக்கு வந்து டைரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்டே வருது. அதில் வந்து நீங்கள் கடைசி இங்கே வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பீமா சகி டு அப்ளை. ஸோ இதில் வந்தீங்கன்னா நீங்கள் நேமு, ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், என்டர் மொபைல், இமெயில் ஐடி, உங்கள் அட்ரஸ்ஸு, பின்கோடு, மற்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸியான ஜாப்பு. ஈஸியாக நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க்கை வந்து சின்னதாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.